ஸ்ரீ சக்ரா பவர்ஃபுல் ஹீலிங் செல்ஃப் ஹிப்னாட்டிஸ் என சொல்லக்கூடிய சித்தர்கள் பயன்படுத்திய சக்கரம் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்ரீ சக்கரத்தை எல்லா விதமான கோயில்களிலும், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சித்தர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்கன்றது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம்தான். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வச்சு தியானங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இந்த ஸ்ரீ சக்கரத்தை நாம் ஒரு A4 ஷீட் ஒரு பேப்பரில் என்ன பண்ணணும்னா, இதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த சக்கரத்தையே பார்த்துட்டு வரும்போது நமக்குள்ள ஒரு விதமான தியான ஆற்றலாக இருந்தாலும் சரி, இல்லை ஞாபக சக்தியாக இருந்தாலும் சரி, நமக்குள் நிறைய அதிகரிக்கும் அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை. சரி, இதை வச்சு இப்போ நம்ம ஒரு செல்ஃப் ஹிப்னாட்டிஸ் பண்ணலாம். செல்ஃப் ஹிப்னாட்டிஸ்னால் தன்னுக்கு தானே பண்ணிக்கிற ஒரு எனர்ஜி ஹீலிங் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம செல்ஃப் ஹிப்னாசிஸ், அதாவது இந்த சக்கரத்தை வச்சு மனோவசியத்தையும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாந்திரீகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்கரங்களாகவும் இந்த மாதிரி வகையுள்ள ஒரு வசியம், மோகனம், மாரணம், அதுக்கப்புறம் வேதனம், ஆக்ருஷ்ணம், இந்த மாதிரி நிறைய விதமான சக்கரங்கள், தெய்வங்களுக்குரிய சக்கரங்களை இந்த மாதிரி வடிவங்களில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு சாதாரண ஒரு சக்கரங்களை ஒரு முறையான ஒரு பஞ்சலோக தகடுகளிலோ, செப்பு தகடுகளிலோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கிறத நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு விக்கிரகங்கள் இருக்கும். ஒரு விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யும்போது அதன் அடியில் பலிபீடம், அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா பலிபீட சக்கரம், ஸ்ரீ சக்கரங்கள், அந்த தெய்வத்துக்குரிய அந்த தெய்வத்துக்கான ஆற்றல் ஏற உருவேற்றக்கூடிய அந்த சக்கரங்கள், அதெல்லாம் அந்த சிலை அடியில் வச்சு தான் எப்பவுமே பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அப்போது இந்த சக்கரங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம பழங்கால மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையாக யாரும் சொல்லாமல் சிலைகளை இந்த நாட்டிலேருந்து சிலை திருடி மற்ற நாட்டுகளுக்கு எடுத்துகிட்டு போய் அதை வியாபாரம் செய்கிறது, அந்த சிலைக்கு அடியில் இருக்கிற அந்த சக்கரங்களுக்கும் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஆற்றல். எப்படின்னா, நம்ம முறையான வேத மந்திரங்கள் ஓதி அந்த வேத மந்திரங்கள் மூலயமா சிலைகள் மேலே பட்டு வைப்ரேட் ஆகி அந்த வைப்ரேட் இழுக்கப்பட்டு அந்த ஸ்ரீ சக்கரத்து அடியில் அந்த மாந்திரிக அபூர்வ பிரபஞ்ச சக்தி, அந்த பிரபஞ்ச ஆற்றல், அந்த மந்திர ஒளிகளுடைய ஆற்றல் சேகரிக்கப்பட்டு அது நம்ம கோயில்களிலோ இல்லை நார்மலாக நம்ம அமர்ந்து தியானம் பண்ண அந்த சக்கரத்தை பக்கத்தில் தியானம் பண்ணும் போதோ அந்த ஆற்றல் அந்த சக்கரத்தில் பட்ட ஈர்த்து வைக்கப்பட்ட அந்த மந்திர ஒளிகளாலவோ இல்லை இயற்கையான ஒரு மந்திர பீஜ சக்கரங்களில் ஒழிக்கப்பட்ட அந்த ஒளிகளால் அந்த மணி ஓசை, கற்பூர தீபம், அந்த ஊதுவத்தி, அந்த விதமான ஒரு பவர்கள் இழுக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி இழுக்கக்கூடிய ஆற்றல் கோபுரங்கள் வழியிலிருந்து கலசங்கள் வைக்கிறாங்கன்னா அந்த கலசத்தில் வழியாக அங்கிருந்து நேரடியாக சிலைகள் மேலே பட்டு சிலைகள் மேலேருந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் படக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றல் வெளிப்படக்கூடிய ஆற்றலாகப்பட்டது கோபுர கலசங்கள் மேலே பட்டு கோபுர கலசங்கள் வழியிலிருந்து நேரடியாக சிலைகள் மேலே ஈர்க்கப்பட்டு சிலைகள் மேலே இருந்து நேரடியாக ஸ்ரீ சக்கரங்கள், அதாவது அந்த சிலைகளுக்குன்னு வைக்கப்பட்ட பிரதிஷ்டை செய்யப்பட்ட சக்கரங்களுக்கு அந்த ஆற்றல் வெகுவாக ஈர்க்கப்பட்டு அந்த சிலைகளுக்கு ஒரு உயிர் ஒரு உயிர் சக்தியை மாற்றக்கூடிய அந்த சக்கரங்களுக்கு அவ்வளோ ஆற்றல் அப்படின்றது இந்த ஒரு பதிவில் நான் சொல்லப்படுறேன். இந்த சக்கரத்தை நம்ம வீடுகளிலோ இல்லை நெகட்டிவ் தாட்ஸு, மைண்டு டென்ஷனாக இருக்குது, இல்லை உறக்கம் வரல அப்படின்றபோது அந்த உறக்கங்கள் இல்லாத இடங்களிலோ இல்லை மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கு, நமக்கு நெகட்டிவாக தோணுது அப்படின்ற இடங்களிலோ இல்லை கெட்ட ஆற்றல் இருக்குது, ஒரு கெட்ட சக்தி இருக்குது அப்படின்ற இடங்களிலோ இந்த ஸ்ரீ சக்கரங்களில் ஒரு தகடாகவோ இல்லை ஒரு பேப்பர்களில் ஜெராக்ஸ் போட்டோ இல்லை இதை மாட்டி வைக்கும்போது பூஜை அறைகளில் மாட்டி வைக்கும்போது என்ன ஆகும்னா இதனுடைய ஸ்ரீ சக்கர வைப்ரேஷன் அந்த இடம் ஃபுல்லாக பரவுன்றது உண்மை. நம்ம கண்களால் தினமும் ஒரு 3 நிமிடம் பார்த்துட்டு வந்தாலே நமக்கும் இந்த ஒரு ஆற்றல் கிடைக்கும்ன்றது 100% உண்மை. அதை இப்போவே இந்த வீடியோவில் நீங்களும் சேர்ந்தே பயணிக்கலாம். இப்போ இந்த சக்கரத்தில் தெரியக்கூடிய ஒரு 2 நிமிடம் பாருங்கள். இந்த சக்கரத்தில் தெரியக்கூடிய சென்ட்ரல் ஒரு புள்ளி ஒயிட் கலர் இருக்கும், அந்த புள்ளியவே நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நான் ஒரு செல்ஃப் ஹிப்னாட்டிஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். செல்ஃப் ஹிப்னாட்டிஸ் கொடுக்கும்போது அதை அப்படியே கேட்டுக்கிட்டே நீங்கள் அந்த சக்கரத்தில் சென்டர் அந்த புள்ளியை பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வெளியே போகும். நமக்குள்ளே இருக்கிற ஒரு ரீப்ரோக்ராமிங், நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சென்டர்ல இருக்கிற புள்ளிய சக்கரத்துக்கு சென்டர்ல இருக்கு பார்த்தீங்களா? ஸ்ரீ சக்கரத்துக்குள்ள அந்த சக்தி ஆற்றல் சக்கரத்துக்குள்ள இருக்கிற அந்த வெள்ள கலர் ஒரு ரவுண்ட் கலர் ஒரு டாட் ஒரு புள்ளி தெரியும் பாருங்க. அந்த புள்ளியவே கவனிங்க. வேற எதுலயுமே கவனத்த செலுத்தாதீங்க. வேற எந்த கவனமும், வேற எந்த நினைவுகளும் மனசுக்குள்ள வர விடாதீங்க. அப்படியே அந்த சென்டர் இருக்கிற புள்ளியவே பார்த்துட்டு வாங்க. இப்போ உங்கள நான் வந்து செல்ஃப் ஹிப்னாசிஸ் பண்ண போறேன். உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற அந்த வலி, ஒரு தேவையில்லாம டென்ஷன் அது எல்லாமே வெளியே அகற்றப்படும். அந்த புள்ளியவே கவனிங்க. வேற எதையும் கவனிக்காதீங்க. அந்த புள்ளியவே பார்த்துட்டு வாங்க. அந்த புள்ளியவே பாருங்க. இப்போ நான் 1, 2, 3ன்ட்டு 10 வரைக்கும் எண்ணுவேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மறுபடியும் ரிவர்ஸ்ல எண்ணுவேன். அப்படியே அந்த புள்ளியவே கவனிங்க. வேற எங்கேயும் கவனத்த சிதற விடாதீங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 அப்படியே அந்த வெள்ளை புள்ளியே பார்த்துட்டே இருங்க. சென்டர் இருக்க அந்த வெள்ளை டாட்டவே அந்த வெள்ளை புள்ளியே கவனத்தை சிதற விடாதீங்க. இப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் உங்களை விட்டு அகன்று வெளியே போயிட்டே இருக்கு. இப்போ நீங்க ரொம்ப புத்துணர்ச்சி ஆகுறீங்க. உங்களுக்குள்ள வந்து நல்ல ஆரோக்கியம் சிறந்து விளங்குது. உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஹீலிங் பவர் பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள இறங்க ஆரம்பிக்குது. இந்த சக்கரத்தின் மூலமாக நீ பார்த்து கொண்டு இருக்க மூலியமாக உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனசு ஆற்றல், இந்த இதயம் ரொம்ப சந்தோஷமா இயங்குது. உங்களுக்கு உடல் உள்ள இருக்கிற அந்த உறுப்புகள் அனைத்தும் நன்றாக செயல்படுகின்றது. உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை பாகங்களும் உடல் ரொம்ப ஆரோக்கியமா செயல்படுது. மென்மேலும் இப்ப சக்தி வாய்ந்த ஒரு மனிதர்களை விட இன்னும் நீங்க எந்த ஒரு விஷயத்த என்னால சாதிக்க முடியும் அப்படின்ற ஆற்றலை இந்த ஸ்ரீ சக்கரம் உங்களுக்கு கொடுக்குது. பிரபஞ்ச ஆற்றல் அப்படியே உறிஞ்சி உங்களுக்கு கண் வழியா அந்த ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த வைப்ரேஷனோட போகக்கூடிய அந்த ஆற்றலை நீங்க இப்போ உணர்ந்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஆற்றல் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. உங்களால் எதுவும் சாதிக்க முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டி இப்போ வெளியே சுத்தமாக போயிடுச்சு. இப்போ எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி மட்டுமே உங்களுக்குள்ள ரீஹீலிங் பண்ணிட்டு இருக்கு பாடியை. ஒரு தியானம் செய்யக்கூடிய 2 நிமிடம் தியானம் செய்தால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தியானம் செஞ்சால் எவ்வளோ சக்தி ஆற்றல் கிடைக்குமோ இந்த ஒரு நிமிஷம் பார்க்கக்கூடிய அந்த சக்கரத்துக்கு உங்களுக்கு அவ்வளோ ஆற்றல் கிடைக்குது. பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல எனர்ஜி வருது. உங்களோட மைண்டு கான்சன்ட்ரேஷன் எல்லா விஷயங்களையும் என்னால் எல்லாமே சாதிக்க முடியுன்ற ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க. உங்களுக்கு உடலுக்குள்ள இருக்கிற அத்தனை நோய்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. எந்த நோயும் இப்போ இல்லை அப்படின்றத நீங்கள் முழுமையாக நம்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஆரோக்கியம் ஏற்பட்டுருச்சு. நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுருச்சு. இப்போ இந்த சக்கரத்தை பார்த்தபடியே அப்படியே கண்ணு முடிக்காங்க. ஒரு வட்ட ஒளி சுத்துற மாதிரி உங்களுக்கு கண்ணுக்குள்ள தெரியும் பாருங்க. அதை அப்படியே அதை கவனிச்சுட்டே இருங்க மனக்கனால. இப்போ உங்களுடைய முழு மனதும் நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன், நல்ல எனர்ஜியாக இருக்கேன், உங்களுக்குள்ள இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் மொத்தமாக வெளியே போயிடுச்சு. இந்த சக்கரங்கள் கிளாக் வைஸில் சுற்றிட்டு ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும், கிளாக் வைஸில் சுற்றுறதை நீங்கள் வந்து மனசு ரீதியாக உணர ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஆற்றல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பவர்ஃபுல் ஒரு எனர்ஜியாக மாறிட்டீங்க. இப்போ உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெகட்டிவிட்டி மைண்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு வந்து சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். இப்போது இந்த வீடியோவிலேருந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்க கண்ணை திறந்து பாருங்கள். கண்ணை திறந்துட்டு இப்போ நீங்கள் எந்த இமேஜை பார்த்தாலும் சரி, இல்லை வெளியில் இருக்கிற ஒரு விஷயங்களை பார்த்தாலும் சரி, அது வந்து அப்படியே ஆக்டிவேட்டாகவும் டீஆக்டிவேட்டாகவும் சொல்கிறத உங்களால் உணர முடியும். இந்த மாதிரி செல்ஃப் ஹிப்னாட்டிஸ் தனக்கு தானே நீங்களும் பண்ணிக்கலாம். அப்படி சொல்லும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நெகட்டிவிட்டியும் வெளியே போயிட்டு தினம் உங்களால் ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும், ஒரு வேலையை செய்ய முடியும், ஒரு ஹாப்பினஸை உணர முடியும். இந்த மாதிரி இந்த சக்கரங்களை வச்சு இவ்வளோ ஒரு விதமான ரகசியங்களை மறைச்சி வச்சுருக்காங்கன்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இது போல் செல்ஃப் ஹிப்னாசிஸ் செய்யக்கூடிய சக்கரங்கள், அதுக்கான பயிற்சிகள் வரக்கூட பதிவிடுறேன். இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்
உங்களுடன் பகிர்வதில் வேலு கிரியேஷன் டூல்ஸ் அண்ட் காட். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.